அழகான காதலுக்கு அடையாளமாக பார்க்கக்கூடியதான் தாஜ்மஹால். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தாஜ்மஹாலுக்கு பின்னாடி ஒரு ஓவியரோட காதல் கதை இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? மும்தாஜ் இறந்த பிறகு ஷாஜகான் ரொம்பவே சோகமா இருக்கிறாரு. அவரால் அதுல இருந்து வெளியவே வர முடியல. கல்லறையில இருந்து தினமும் அழுதுகிட்டே இருக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அவரோட அமைச்சரான ஆசிப் அவரை எப்படியாச்சும் அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வருது. ஒரு ஓவியரை கூட்டிட்டு வந்து ஓவியம் வரைய வச்சு அதுக்கு மும்தாஜ் மஹால் அப்படின்னு பெயர் வச்சு அந்த ஓவியத்தை ஷாஜகான் கிட்ட கொடுத்துரும். அப்போ ஷாஜகான் ரொம்பவே சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி ஹரீம் அப்படிங்கிற ஓவியர்கிட்ட அந்த ஓவியத்தை வரைய சொல்லி நியமிக்கிறாரு. அந்த ஹரீமும் ஓவியத்தை வரைஞ்சு கொடுக்கிறாரு. 3 ஓவியத்தை ஷாஜகான் நிராகரிக்கிறாரு. ஏன் நிராகரிக்கிறார் அப்படின்னா, ஓவியம் அழகா இருக்கு, மும்தாஜும் அழகா இருப்பா, ஆனா நான் சோகமா இருக்கேன், ஓவியத்துல சோகமே இல்ல, ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு ஓவியம் வேணும்னு ஷாஜகான் கேட்டுறாரு. உடனே ஹரீமுக்கு ஒண்ணுமே புரியல. சோகத்தோட வீடு திரும்புறான். ஹரீமுக்கு அப்பதான் புதுசா திருமணம் ஆகியிருக்கு. ஹரீமோட மனைவி பெயர் தியோதி. இதை பத்தி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்குது. யாரு கதவை தட்டுற அப்படின்னு வெளியே போய் பாக்குறாங்க. ஒரு ஓலை வந்திருக்கு. அதை விரிச்சு பாக்குறாங்க. அந்த ஓலையில என்ன எழுதிருக்குன்னா, முகலாய பேரரசர் அமைச்சர் ஆசிப் கட்டளை, இன்னும் ஒரே ஒரு முறைதான் நீங்க ஓவியம் வரையறதுக்கு அனுமதி, அது அரசரோட மனம்படி அமையாவிட்டால் உங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை படிச்ச தியோத்திக்கும் ஹரீமுக்கும் என்ன பண்ணணும்னே தெரியல. உடனே திலோத்திக்கு ஒரு யோசனை வருது. நேர அரசுக்கு போயிட்டு இன்னும் 1 மாத கால அவகாசம் வேணும் ஓய்வு வரையறதுக்கு அப்படின்னு அனுமதி கேட்கிறா. அனுமதியும் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு திரும்பின தியோத்தி காதலோட உச்சத்தை ஹரீமுக்கு காட்டிட்டு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு யமுனை நதியில இருந்து இறந்து போயிடுறா. அன்னைக்கு வெளியே போயிட்டு வீடு திரும்பின ஹரீம் அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறான். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா, சோகத்தோட ஆழத்துல போய் ஒருத்தன் வரையணும் அப்படின்னா நிஜமாவே அந்த சோகத்தை அனுபவிச்சா மட்டும்தான் முடியும். அதனால என்னோட உயிரை யமுனை நதிக்கரையில கொடுக்க போறேன், என்னை நினைச்சு முழுசா அழுதுட்டு அந்த ஓவியத்தை வர அப்படின்னு எழுதியிருக்கு. அதை படிச்ச ஹரீமுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. அவனும் சோகமாகறான், அழுறான், கண்ணீர் வடிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஓவியத்தை வரையறான். அந்த ஓவியத்தை கொண்டு போய் ஆசிப் கிட்ட கொடுத்துட்டு அவனும் யமுனை நதிக்கரையில விழுந்து இறந்து போறான். ஆசிப் அந்த ஓவியத்தை ஷாஜகான் கிட்ட கொடுக்குறாரு. ஷாஜகான் அந்த ஓவியத்தை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு சிரிக்கிறாரு. அந்த ஓவியம் தான் உலக அதிசயங்கள்ல ஒன்னான தாஜ்மஹால். இது உண்மையான கதையா இல்ல கற்பனை கதையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.